தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள் நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2004 பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள்: பட்டதாரிகள், தேவை, மிகாமல், இருக்க வேண்டும், கல்வி தகுதி, பட்ட மேற்படிப்பு, முடித்திருக்க வேண்டும், பெற்றிருக்க வேண்டும், தகுதியானவர்கள், முழு விவரம் அடங்கிய, பொது மேலாளர், நாட்களுக்குள், விளம்பரம் தயாரிக்கவும். விபத்து குறிப்பு. சிறப்பு சுருக்கங்கள்: நெடுஞ்சாலை, விபத்துக்குள்ளானது, பலத்த காயம், போக்குவரத்து, லாரி ஓட்டுநர், சம்பவ இடத்திற்கு, போக்குவரத்தை, தேடி வருகின்றன, நேரில் பார்த்தவாறு. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள்: வழங்குவதற்கு, மூடி முத்திரையிடப்பட்ட, ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன, தேதி வரை, பெற்று கொள்ளலாம், முன்வைப்பு தொகை 5000, பூர்த்தி செய்யப்பட்ட, ஒப்பந்த புள்ளிகள், மணி வரை பெறப்பட்டு, மணிக்கு திறக்கப்படும், ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்கவும். மனு. சிறப்பு சுருக்கங்கள்: குடிநீர் வசதி, விளக்கு வசதி, செய்ய வேண்டும் என்றும், நடவடிக்கை எடுக்க வேண்டும், எழுதும் கடிதம் தயாரிக்கவும். 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள்: ஆளுநர் உரைக்கு, நன்றி தெரிவிக்கும், தீர்மானத்தின் மீதான பொது விவாதத்தில் கலந்து கொண்டு, ஓர் உறுப்பினர், மாண்புமிகு தலைவர் அவர்களே, விவாதத்திலே பங்கெடுத்துக் கொள்ள பேரவைத் தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு ஊரக பகுதியை இதேபோல சுற்றுலாத்துறையில் வரவேற்கத்தக்க ஒன்றாகும். அடுத்து, உணவு திட்டம். திட்டமானது எந்த அளவிற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புள்ளி விவரங்களை வேலை வாய்ப்பு பேசுகின்ற போது மேம்பாட்டு திட்டத்தை, இந்த திட்டம் எந்த அளவுக்கு முழுவதும் கிடைக்கும் என்ற இந்த திட்டத்தை கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான கோத்ரெஜ் நிறுவனத்தின் விவசாயர் பிரிவில் பணிபுரிய விவசாய பட்டதாரிகள் தேவை. வயது 30க்கு மிகாமல் இருக்க வேண்டும். கல்வி தகுதி: சாயில் சயின்ஸில் மண் சார்ந்த பாடத்தில் பட்ட மேற்படிப்பு முடித்திருக்க வேண்டும். விதை உற்பத்தி பணியில் 3 வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். சம்பளம் மாதம் ரூபாய் 10,000. தகுதியானவர்கள் முழு விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன் புகைப்படம் ஒன்றை இணைத்து பொது மேலாளர், கோத்ரெஜ் அக்ரோ நெட் லிமிடெட், சென்னை என்ற முகவரிக்கு 10 நாட்களுக்குள்
அனுப்ப வேண்டும். இதற்கான விளம்பரம் தயாரிக்கவும். 2. காஞ்சிபுரம் மாவட்ட அச்சரப்பாக்கம் நெடுஞ்சாலை வளைவில் எதிரெதிரே வந்த தனியார் லாரியும் வேனும் மோதி விபத்துக்குள்ளானது. வேனில் பயணம் செய்த 2 மரணம், 5 பேருக்கு பலத்த காயம். லாரியை கிளீனர் அதிக வேகத்தில் ஓட்டி வந்ததா விபத்து. போக்குவரத்து சில மணி நேரம் பாதிப்பு. லாரி ஓட்டுநர் தப்பி ஓட்டம். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் போக்குவரத்தை சரி செய்ததுடன் விசாரணையை மேற்கொண்டு தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். தினமும் காலையில் நடைப்பயணம் பழகுவதற்காக சென்ற தாங்கள் விபத்தை நேரில் பார்த்தவாறு விபத்து குறிப்பை தயாரிக்கவும். 3. 10 டீசல் ஜெனரேட்டர்களும் 20 குளிர்சாதன இயந்திரங்களும் வழங்குவதற்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அடங்கிய படிவங்களை 100 ரூபாய் செலுத்தி ஜூன் 2 வரை பெற்று கொள்ளலாம். முன்வைப்பு தொகை 5000 ரூபாய். பூர்த்தி செய்யப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் ஜூன் 20 மாலை 3 மணி வரை பெறப்பட்டு 4 மணிக்கு திறக்கப்படும். காந்தி கிராமம் நிகர்நிலை பதிவாளர், பல்கலைக்கழகம். பதிவாளர் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்கவும். 4. சாந்திநிகேதன் காலனியில் போதிய குடிநீர் வசதி இன்மையால் மக்கள் பெரும் துயருக்கு ஆளாகி வருகின்றனர். லாரி மூலம் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யவும். புதிய வீடுகள் உருவாகி வருவதால் திருடர்கள் பயம் உள்ளதால் தெருவிளக்கு வசதி ஏற்படுத்தவும். இரவு ரோந்துக்கு காவலர்களை அனுப்ப ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மேற்காணும் குறைகளை போக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இக்காலனியின் செயலாளர் உள்ளகரம் பேரூராட்சி தலைவருக்கு எழுதும் கடிதம் தயாரிக்கவும். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3 பாகம் படிக்கப்படும். Few seconds.
10 seconds, 5 seconds, get ready, start. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பொது விவாதத்தில் கலந்து கொண்டு ஓர் உறுப்பினர் உரையாற்றுகையில் குறிப்பிட்டதாவது: மாண்புமிகு தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் உரை மீது நடக்கும் இந்த விவாதத்திலே பங்கெடுத்து கொள்ள நல்லதொரு வாய்ப்பினை அளித்துள்ள பேரவைத் தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு கந்து வட்டி முறையை ஒழிக்கப் போவதாகவும் கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிற மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்றும் அறிவித்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு முறை என்று நான் கருதுகிறேன். இது ஊரக பகுதியை சார்ந்தது. இதேபோல நகர்ப்புறங்களில் கூட மீட்டர் வட்டி என்ற முறை இருக்கிறது. அதில் மக்கள் மாட்டிக்கொண்டு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மீட்டர் வட்டி முறைக்கும் இந்த அரசு முடிவு கட்டினால் நலமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மழைநீர் சேகரிப்பை தீவிரப்படுத்த திட்டங்களும் சட்டங்களும் இயற்ற போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏரிகள் தூர்வாரப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இவை நல்ல நடவடிக்கை என்றே நான் கருதுகிறேன். சுற்றுலாத்துறையில் கேளிக்கை வரியை குறைப்பது ஒரு நல்ல நடவடிக்கையாகும். இதைச் செய்தால் அரசினுடைய வருமானம் அதிகரிக்கும் என்றே நான் கருதுகிறேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு கல்வி கடனை மானியமாக மாற்றவும், பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் ஆதி திராவிட மாணவர்களுக்கும் மாணவர் இல்லங்கள் கட்டி கொடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பதும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும். அடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஏழை விவசாயிகள் மதிய உணவு திட்டம் குறித்து இங்கு எனக்கு முன்பாக பேசிய உறுப்பினர்கள் பலரும் விரிவாக பேசினார்கள். ஒருவர் புகழ்ந்து பேச மற்றொருவர் அதை இகழ்ந்து பேசியதை இங்கே நீங்கள் கேட்டீர்கள். இங்கே இந்த திட்டமானது எந்த அளவிற்கு சீராகவும் சிறப்பாகவும் செயல்படுகிறது என்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல புள்ளி விவரங்களை எடுத்து வைத்து இங்கே குறிப்பிட்டார்கள். வாழ்வாதார பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதாகும். நான் இந்த மாமன்றத்திலே பேசுகின்ற போது இந்த அரசு ஒரு நல்ல தரிசு நில மேம்பாட்டு திட்டத்தை அறிவித்தது என்றே. இந்த திட்டம் மூலம் எந்த அளவுக்கு நாட்டின் பொருளாதாரம் வளரும் என்பதையும் தெளிவாகவே எடுத்து சொன்னார்கள். அதன் மீது நான் பேசுகின்ற போது இந்த அவையிலே ஏற்கனவே குறிப்பிட்டேன். 20 லட்சம் ஹெக்டேர் நிலத்தை இந்த அரசு பயன்படுத்த போவதாக தெரிவித்திருக்கிறது. அதில் 10 லட்சம் ஹெக்டேர் நிலத்தை நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்தார்கள் என்றால் ஒரு ஹெக்டேர் ஒரு குடும்பத்திற்கு என்று கொடுத்தால் வேலை வாய்ப்பு பிரச்சனை குறைக்கப்படும். குறைந்தது ஒரு ஹெக்டேர் நிலத்திலே 3 பேருக்கு வருடம் முழுவதும் வேலை கிடைக்கும் என்ற அளவிற்கு இருக்கும். எனவே
இந்த திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஸ்டாப்.